இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழிங்க. அது கோழி இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதை கட் பண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் அம்மிலேயே வச்சு ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் நல்லா மசிஞ்சிட்டு அதில் இஞ்சி பூண்டு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசிஞ்சிட்டு நம்ம அடுத்து மிளகாய் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் சாந்து நல்லா மசிஞ்சிட்டு நம்ம மல்லி வச்சு அடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மல்லி நல்லா மசிஞ்சிட்டு நம்ம அடுத்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா மசிஞ்சிட்டு அடுத்து நம்ம ஜீரகமும் மிளகும் வச்சு நடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டி காஞ்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதுக்கு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கல்பாசி, அனாசிப்பூ, பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. மஞ்சளோட இஞ்சி பூண்டு வச்சு நல்லா மசிச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் இப்போ போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி கறியை இதில் போட்டுக்கலாம். இந்த கறியை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட அம்மியில் அரைச்சி வச்ச மிளகாய் சாந்து, மல்லி சாந்து, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து எண்ணெயில் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் சாந்து அரைச்சி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி.